சில ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு கணவர் ஒரு காரியத்தில் இறங்குறாரு, பணம் போட்டு செய்கிறாரு, தொழில் பண்ணுறாரு, பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்படின்னா, மனைவி விட்டு கொடுத்து போகணும். சரி, சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா, மனைவி எது எடுத்தாலும் வெற்றி. அவங்க செய்கிற செயலும் சரி, ஒரு அமௌண்ட் போட்டு தொழில் பண்ணுங்க, இதை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அதில் அந்த ஆண் வெற்றி அடைகிறாருன்னா, அப்போ அந்த பெண் சொல்கிறபடி கேட்டு அந்த ஆண் நடந்துடணும். அதே நேரத்துக்கு ஆண் நல்ல வழியில் போகிறாரு, நல்லா சம்பாதிக்கிறாரு, முன்னெடுத்துக்கு வராரு அப்படின்னா, அந்த பெண்ணு அனுசரித்து போகணும். ஏன்னா புரியுதுங்களா? இதை அனுசரித்து போனால் தான் வாழ்க்கையை ஓட்ட முடியும். ஒரு ஆணுங்க அவரோட சாதகத்தில் பார்த்தீங்கன்னா, லக்கணத்தில் விட்ட மேசத்தில் புதன், குரு, சுக்கிரன் இருக்கிறாங்க. அதாவது பாருங்களேன், நல்லா புரிஞ்சுங்க. அதே மாதிரி விருச்சிகத்தில் செவ்வாய் இருக்குதுங்க, புதன் இருக்காருங்க, குரு இருக்காருங்க. அப்போ எதையுமே டக்கு டக்குன்னு முடிவு எடுப்பார். பல லட்சம் இல்லை, எத்தனையோ லட்சம் போட்டு தொழில் பண்ணுவார், நல்லா ரன் ஆகும். சில இடத்துல இன்னொரு பல லட்சம் போட்டு தொழில் பண்ணுவார், நல்லா ரன் ஆகி போய்ட்டுருக்கும், நல்லா போய்ட்டுருக்கும். அப்போ அவருடைய சாதகத்தில் பாருங்கள், லக்கணத்தில் ராசியில் கிடையாது, மேசத்தில் புதன் இருந்தாலும் செவ்வாய் ஆட்சி பெற்றிருந்தாலும் அப்போ சுறுசுறுப்பாக எடுத்த முடிவு. புதன் எதையுமே கணக்கு போட்டு டக்கு டக்குன்னு செய்யக்கூடிய. அதே குரு பணம் சேரும் அவருக்கு, அங்கே இருக்கிறாங்க. விருச்சிகத்தில் குரு, புதன், செவ்வாய் இருந்தாலும் மேசத்தில் இருந்தாலும் சரிங்க, எடுத்த முடிவை வெற்றிகரமாக முடிப்பாங்க. அப்படி முடித்து பல தொழில் பண்ணி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த மனைவி சொல்லுது, நான் நகையெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தேன், என்னையை வச்சு தான் நீ பிழைச்ச, நீ என்னையை வச்சு தான் முன்னுக்கு வரங்கிற ஒரு மன வருத்தம் பிரச்சனை வருது. இது பேரண்ட்ஸ் வரைக்கும் போகுது. பேரண்ட்ஸ் என்னங்கிறாங்க, நீ நகை கொடுத்தனால அவருக்கு முன்னு வரல, அவருடைய திறமை டேலண்டில் அவர் முன்னுக்கு வராரு, அப்படி தான் அவங்க சொல்லுவாங்க. அப்போ இதிலே ஈக்குவல் பிரச்சனை வருது. அப்போ நான் அந்த கணவரோட இருந்து வாழல, என்னையை மதிக்கலை, ஒரு தொழில் பண்ணுறதுன்னு சரி, என்னை பார்ட்னராக சேர்த்திக்கல, தொழிலாகவும் என்ன ஒன்றில் இன்வால்வ் பண்ண விடல, அதனால் நான் விலகிறேன். இப்படிங்கிற ஈக்குவோ வரதுனால ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே ஈக்குவே வரக்கூடாது. பணம் சம்பாதிக்கிற வகையில் ஈக்குவ வரக்கூடாது. கணவர் நல்லா சம்பாதிக்காரு, தப்பான வழியில் போனால் மனைவி ஒத்துழைக்கணும், அதை அனுசரித்து போகணும். அதை விட்டுட்டு என்னை மதிக்கலை, என்னுடைய நகையெல்லாம் போட்டு தான் செஞ்சார், என்னை மதிக்கலை அப்படி சொல்லி அப்படி தான் ஈக்குவோ இப்போ பார்த்திங்கன்னா நிறைய குடும்பத்தில் பிரிவினை ஏற்படுது, பிரிஞ்சு இருக்கிறாங்க, பிரிஞ்சு வாழ்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா புரிஞ்சுக்குங்க. கணவர் நல்ல ரூட்டில் போயிட்டுருக்காரா, அவருக்கு ஒத்துழைங்க, அவருக்கு மரியாதை கொடுங்க, அவரை நல்லா இன்னும் மூவ்மெண்ட் பண்ணி நல்லா சம்பாதிக்கிறதுக்கான மூவ்மெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் பசங்க வழியில் ரன் பண்ணணும் அல்லவா? அதை பாருங்கள். ஒரே ஒரு சாதகத்தில் இப்போ ஒரு பொண்ணோட சாதத்தில் வச்சு பாருங்கள். பொண்ணோட சாதகம் சொல்லக்கூடாது, ஆண் வீடு லக்கணமாக வருது. ஒரு பொண்ணுக்கு மேஷம் லக்கணமாக வருது, ஆண் வீடு சும்மா லக்கணமாக வருது, தனுசு லக்கணமாக வருதா அந்த பெண்ணுக்கு. அப்போ அந்த பொண்ணு என்ன இருப்பாங்க தெரியுங்களா? ஆண் மாதிரி இருப்பாங்க. டேலண்ட்டு, திறமை, எவ்வளோ ஆட்களை வச்சு வேலை பார்த்தாலும், மேனேஜ்மெண்ட்டு பார்த்தாலும் திறமையாக பார்ப்பாங்க, திறமையாக ஒன்றை வழி நடத்துவாங்க. அப்போ ஆண் மகன் நீங்கள் அனுசரித்து, அவங்க போகிற ரூட்டு நல்ல ரூட்டு தானே, பரவாயில்ல, அவங்களுக்குன்னு ஒத்துழைச்சி அவங்கள ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போய் விடுங்க, கூட்டிகிட்டு வந்து விடுங்க, அவங்க கூட துணைக்கிருங்க. கண்டிப்பாக நான் உங்களை நல்லா ரன் பண்ணுவாங்க. எப்படின்னா, மேச லக்கணமாக வருது ஒரு பெண் மகளுக்கு. அப்போ செவ்வாய் இருக்காங்க, புதன் இருக்கிறாங்க, குரு இருக்காங்கன்னா அவங்க கண்டிப்பாக வெற்றி அடைவாங்க. விருச்சிக லக்கணத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்றுருக்காருங்க, அங்கே புதன் இருக்க, குருன்னு இருக்கிறனால அவங்க கண்டிப்பாக வெற்றி அடைவாங்க. இப்போ சூரியன் இருக்குது, சிம்மத்தில் சூரியன் இருக்கார், புதன் இருக்கிறாங்க, கண்டிப்பாக வெற்றி அடைவாங்க செவ்வாய் இருக்கும்போது. ரெண்டாவது தனுசு குரு ஆட்சி பெற்றுருக்காரு, புதன் இருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக அதை செய்ப்பாங்க அந்த பெண் மகள். அப்போ நீங்கள் ஆண் ஒரு நல்ல ரூட்டில் போகிறா, பெண்கள் நீங்கள் அவங்களுக்கு ஒரு கூட இருந்து எல்லாம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணுங்கள், வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். பொண்ணு ஒரு நல்ல வளர்ச்சி அடைஞ்சு வர்றாங்க அப்படின்னா பெண்ணுக்கு நீங்கள் உதவியாக இருந்து அவங்களுக்கு ஹெல்ப்பாக இருந்து கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் அவங்களும் நீங்களும் ஜெயிக்க பாருங்கள். உங்கள் பசங்க பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சு ரன் பண்ண பாருங்கள். இதில் ஈகோ வரக்கூடாது. நீயா நானா, நான் பெரிய ஆள், நீ பெரிய ஆளுங்கிறது அந்த இதை பாகுபாடு வராமல் நீங்கள் ரன் பண்ண வைங்க. கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் சேர்ப்பீங்க, பணம் சம்பாதிக்கலாம். சம்பாதிக்கிற வழியே அதுதான். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். 95 14 77 10 74 நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. வாழ்க வளமுடன்.